இது மகிமை நேரம். இந்த மூன்றாவது நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கின்றார்? நம்முடைய பலனாக இருக்கின்றார். முதல் நாளிலே நாம் பார்த்தோம், நம் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி. இரண்டாவது நாளிலே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். இந்த மூன்றாவது நாளிலே நம்முடைய பலனாக இருக்கின்றார். பாருங்க, எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம்ம இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் நமக்கு பலனாக இருந்தால் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாறிப்போகும். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய பலனாக இருக்கின்றார். தாவீது ராஜா அடிக்கடி கூறுவார், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி. அப்போ அவருடைய பலன் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. என் பலனே நீங்க தான்ப்பா என்று சொல்லி என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்வார். ஆம், நமக்கு பலனாக இருக்கக்கூடியவர் நம் இயேசு ஒருவர் மாத்திரமே. நம்ம அழகாக பாடுவோம், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு என்னுடைய வாழ்க்கையின் பலனாக இருந்தா எனக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? என் பலனெல்லாம் அவராக இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படி நம்முடைய உண்மையிலே நமக்கு அவர் பலனாக இருக்கிறாரா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய உணவு முறைகளெல்லாம் நம்ம மாற்றுறோம். என்னென்னலாமோ நம்ம குடிக்கிறதுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு என்னென்ன டாக்டர்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஏன் எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பலன். ஆனால் நம்முடைய உண்மையான பலன் எங்கே இருக்கிறது தெரியுமா? தேவன் நம்மோடு கூட இருந்தாரா நாம் பலன் உள்ளவர்களாக நாம் மாறுவோம். பொதுவாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகங்களுடைய பலன் எதில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது யானையினுடைய பலன் எதில் இருக்குதான்? தும்பிக்கையில் இருக்கிறதாம். காண்டாமிருகத்தினுடைய பலன் அதனுடைய கொம்பில் இருக்கிறதாம். ஆம், நம்முடைய பலம் எதில் உள்ளது தெரியுமா? மனிதர்களுடைய பலம் அவருக்குள் வாழும் வாழ்க்கையில் தான் இருக்கிறது. நம்முடைய பலன் எதில் இருக்கிறது? அவருக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் தான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய பலன் மற்றவர்களுக்கு தெரியும். பாருங்க, அவருக்குள் வாழும் வாழ்க்கையில் தான் உள்ளது. அவரே நம்முடைய வாழ்வின் பலனாக வந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்கிறவராக இருக்கின்றார். நாம் அப்படி இருக்கிறோமா? ஆண்டவரே, நீரே என் பலனப்பா, என்னில் பலன் ஒன்றும் கிடையாது சாமி, நீங்க தான் என்னுடைய பலன் என்று சொல்லி முழுவதுமாக நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய பலனாக மாறி நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் சிம்சோன் என்கிற ஒரு வாலிபனை குறித்து வாசிக்கின்றோம். இந்த வாலிபன் ஆண்டவருக்கென்று வளர்க்கப்பட்டவன். அவனுடைய தலை முடி சிரைக்கப்படாதபடி நசரேனாக இருந்து வாழ்ந்தவன். பெற்றோர் அப்படித்தான் அவனை வளர்த்து வந்தார்கள். ஆனால் தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணோடு அவன் ஐக்கியம் கொண்டிருந்ததுனாலே அவனை மடியிலே கிடத்தி அவள் கேட்குறாங்க. அப்போ அந்த தெலீலாள் சொல்கிறா, அவனுடைய பலன், உண்மையான பலன் எங்கே இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஒவ்வொரு தடவையும் சொல்கிறான், உலராத பச்சையான 7 அகனி நார்களை கொண்டு என்னை நீ கட்டினேன்னு சொன்ன என்னுடைய பலன் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதே மாதிரி அவள் என்ன செய்கிறா, கட்டி பார்க்குறா, அதெல்லாம் அப்படியே டக் டக்குன்னு அந்த நாரெல்லாம் என்ன செய்யுது, அருந்து போயிடுது. அப்போ சொல்கிறா, நீ என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி. இப்போ 2வது முறையும் உன்னுடைய பலன் எதில் இருக்குன்னு நீ உண்மையாக நேசிச்சேன்னா உன்னுடைய பலன் எதில் இருக்குன்னு எனக்கு சொல்ல மாட்டியான்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், யாருமே யூஸ் பண்ணாத புது கயிறை வாங்கி நீ என்னை கட்டினேன்னு சொன்னால் என்னுடைய பலமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, அப்பவும் கூட அந்த புது கயிறை வாங்கி கட்டினா கூட அந்த கயிறெல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு அருந்து போயிடுது ஆண்டவருடைய பலத்தினாலே. 3வது முறையாக கேட்குறான், நீ என்ன 2 முறை ஏமாத்திட்டியே, அப்போ நீ உண்மையாக நேசிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது அவன் உண்மையை சொல்லிடுறான். என்னுடைய தலை முடி எல்லாம் சிரைக்கப்பட்டதனால் என்னுடைய பலன் என்னை விட்டு அகன்று போகும்னு சொல்லி. அப்போ அவன் நல்ல மடியில் தூங்க வச்சு அப்படியே சிம்சோனுடைய முடி எல்லாம் என்ன செய்யட்டான், தலைமுடியெல்லாம் சிரைக்கப்பட்ட உடனே அவனுடைய பலனெல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஆனால் அவன் என்ன நினச்சான், ஆவியானவர் என் கூட தான் இருக்காரு, அவருடைய பலன் என் கூட தான் இருக்குன்னு சொல்லி அவன் என்னச்சுதான், பழைய பலன் எனக்குள் இருக்கும், ஆவியானவருடைய பலன் எனக்குள் இருக்கிறன்னு சொல்லி எழுந்திருச்சான். ஆனால் அவனால் எழும்ப முடியல. ஏன்? அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போனது, ஆவியானவர் அவனை விட்டு நீங்கி போனார். ஆனால் அதே சமயத்தில் சிம்சோனுடைய முடிவை பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கெஞ்சிறான், ஆண்டவரே, என்னுடைய கண்கள்லாம் பிடுங்கப்பட்டு போயிட்டு சாமி, இந்த 2 தூண்களுக்கு இடையிலே நான் இருக்கிறப்பா, இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் நீங்கள் என்னை பலப்படுத்துங்க,
இந்த உம்முடைய பலனை எனக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் தாங்கன்னு சொன்னவன பாருங்க, அவன் அவ்வளவு அந்த தூண்களை அசைக்கும் பொழுது அவனுடைய ஜீவன் அந்த அந்த அலங்கம் முழுவதும் இருந்த அந்த பெலிஸ்தரோடு கூட அவனுடைய ஜீவன் மடிந்து போகிறது பாருங்க. அவனுடைய பலத்தை எல்லாம் இழந்த போதிலும் கடைசியில ஆண்டவரிடத்துல கெஞ்சுறான், உம்முடைய பலத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான் ஆண்டவரிடத்திலே. ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். ஆனால் அவனுடைய முடிவு பாருங்க, எப்படியோ பெலிஸ்தரோடு அவனுடைய ஜீவன் மடிந்து போகிறது. இந்த சிம்சோன் நம்முடைய வாழ்க்கைக்குரிய எச்சரிப்பாக இருக்கின்றார் இல்லையா? பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலேயும் கூட நம்ம ஆண்டவரை விட்டு பிரிந்து அவருடைய கற்பனையில் விட்டு விலகி மறந்து போய் அவரை விட்டு வெகு தூரம் நாம் செல்லும் போது நம்முடைய பலத்தை எல்லாம் நாம் இழந்து போகிறோம். இந்த உலகத்துக்காக, உலகத்தின் மனிதர்களிடம், உலகத்தின் பொருட்களிடம் நம்முடைய பலத்தை எல்லாம் நாம் இழந்து போகிறோம் சிம்சோனை போல. ஆம், அப்படி அல்ல எனக்கு அன்பானவர்களே. இன்றைக்கு உலகம் நமக்கு பல்வேறு விதமான ஆசைகளை காட்டி நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க பார்க்கிறது இல்லையா? நம்ம மனசுக்குள்ள நினைக்கணும், ஏசப்பா தான் என்னுடைய பலன், அவர் என்னுடைய வாழ்க்கையின் பலனாக இருப்பார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் பலனாக இருந்து என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி, அதே சமயத்தில் சிம்சோனை பார்த்தோம். அதே மாதிரி நம்ம 2 நாளாகும் 14ஆம் அதிகாரத்தில் ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நான் வாசிக்கின்றோம். அவருக்கு விரோதமாக எத்தியோப்பியர்கள் எல்லாம் இவரிடத்துல இருக்கிற படைபலத்தை விட டபுள் மடங்கு வச்சிருக்காங்க. இவர்கிட்ட 7000 குதிரை வீரர்கள், அங்கே 14,000 குதிரை வீரர்கள், இருப்பு ரதங்கள் எல்லாமே இவரிடத்துல இருக்கிறத விட டபுளாக வச்சிருக்காங்க. அந்த படைகள் எல்லாம் பார்த்தோன்னா ஆசா ராஜா சொல்றாரு, ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்ப்பா, நீங்க எனக்கு முன்னால போங்க, பலனற்ற எனக்கு நீங்க பலனா இருந்து இந்த போரை நீங்க நடத்தி தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த போது ஆண்டவர் அந்த ஆசா ராஜாவுக்கு முன்பாக அந்த எத்தியோப்பியர் எல்லாரையும் ஆண்டவர் முறித்து போட்டார், மடங்கடித்தார். ஆசா ராஜா வெற்றி கொண்டவனாக இருந்தார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பலம் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நம்முடைய பலம் அவருக்குள் இருந்ததானால் நிச்சயமாக நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை அவர் நமக்கு தந்தருள்வார். இன்னும் பவுல் கூட சொல்லும்போது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலன் எப்படி கிடைக்கும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவர் என்னுடைய பலனாக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு காரியங்களையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்கிறார். பாருங்க, ஒரு முறை தாவீதுக்கு எதிராக சிங்கம் வரும் பொழுது அந்த சிங்கத்தினுடைய வாயை கிழித்து போடுகிறார். பாருங்க, எவ்வளவு அந்த பலம் எங்கிருந்து வந்தது? தாவீது ராஜாவுக்கு எங்கிருந்து அந்த பலன் கிடைத்தது? சிம்சோனுக்கு அந்த பலன் எங்கிருந்து கிடைத்தது? எல்லாம் ஆவியானவர் கொடுக்கின்ற பலன். அவர் நம்முடைய வாழ்க்கையின் பலனாக இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கலாம். பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, அவருக்கு சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்தது. அவருடைய கண்களிலிருந்து தண்ணி வடிந்து கொண்டே இருக்குமா, அது ஒரு வித ஸ்மெல்லா கூட இருக்குமா. ஆனா கூட அவர் அதெல்லாம் பொருள்படுத்தாதபடி கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். அப்போ அந்த பாடுகளின் மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிறவர் அவர். எனக்கு பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், அதன் மத்தியிலும் என்னை பலப்படுத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் பலன் என்னோடு கூட இருக்குமானால் நம்முடைய பலன் எல்லாம் ஓட்டை போல காய்ந்து போகும். யோபு சொல்கிறார் இல்லையா, என் பலன் ஓட்டை போல காய்ந்து போயிட்டுன்னு சொல்லி. அப்படி நம்முடைய பலன் நம்மை விட்டு எடுபட்டு போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் நம்முடைய பலனாக இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பலவீனமாக நாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அவர் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்முடைய பலவீனம் அநேக இருக்கலாம், சரீர பலவீனங்கள் இருக்கலாம், மனதில் உள்ள பலவீனம் இருக்கலாம். எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் கூட அவர் பலன் நமக்குள் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய பலனாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். பவுலுடைய வாழ்க்கை வெற்றியாக இருந்ததை போல, தாவீதினுடைய வாழ்க்கை வெற்றியாக இருந்ததை போல நம்முடைய வாழ்க்கை கூட அவர் நம்முடைய பலனாக இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை பெற நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய பலனாக இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். பலனற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தாங்குங்க.
பவுலை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி தைரியத்தோடு உமக்குள் நீர் கொடுக்கிற பலத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.